வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். சின்ன சின்ன ஹோட்டல்களில் மட்டன் கிரேவிக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தக்காளி இல்லாமல் கிரேவி செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி அதிகப்படியான தீயில 1 விசிலும் குறைஞ்ச தீயில 3 விசிலும் விட்டு எடுத்தால் மட்டன் மிருதுவாக வெந்துடும். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போது மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், குறைஞ்ச தீயிலேயே இதை 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் செட்டிநாடு மசாலாவை போட்டுக்கலாம். இது இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த செட்டிநாடு மசாலா ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும். 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்க, இதையும் போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை போட்டுடலாம். ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம மட்டன் வேக வச்சுருந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை நிறச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டனையும் உள்ளே போட்டுடலாம். மட்டன் சேர்த்து கலந்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு கலவையை ஊற்றிடலாம். மட்டன் பெப்பர் கிரேவி, மட்டன் செட்டிநாடு கிரேவி எல்லாத்துக்குமே ஒரு சில ஹோட்டல்களில் இந்த முறையை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில ஒரு தரம் கலந்து விடுங்க. தக்காளி இல்லாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் அருமையான சுவையில் ஒரு மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த மட்டன் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.